வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் சிக்கன் தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பாதாம் பருப்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பருப்பு இதெல்லாம் பவுடர் பண்ணிக்கணும். வெறும் பேனில் சோம்பு, சீரகம், தனியா, மிளகு, சிவப்பு மிளகா இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கணும். இது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காவையும் அதோடு சேர்த்து வறுத்துக்கணும். ஒரு பவுலில் மஞ்சள் தூள், நாம் பண்ணி வச்சுருக்க மசாலா பவுடரில் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது, உப்பு, தயிர், சிக்கன் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு சட்டியில் நெய், எண்ணெய், அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு வெங்காயத்தை போட்டுடணும். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே அதில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். கூடவே இஞ்சி பூண்டு விழுதும் போடணும். இது நல்லா வதங்கின உடனே தயிர் சேர்த்துக்கணும். மீதி இருக்கிற மசாலா பவுடரை இப்போ போட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ அதில் நாம் கலந்து வச்சுருக்க சிக்கனை போடணும். சிக்கனை போட்டு நல்லா வதக்கணும். சிக்கன் நல்லா வதங்கின உடனே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் முந்திரி, பாதாம், கசகசா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இதில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டியதுதான். சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை சாதம், சப்பாத்தியோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.